காவிரி ஆணையம் உத்தரவிட்டும் தண்ணீர் திறக்காத கர்நாடகாவிற்கு முதலமைச்சர் செல்வது தமிழகத்தின் நலனிற்கு எந்த வகையிலும் பலனளிக்காது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கூட இதுவரை கர்நாடகா தமிழகத்திற்கான தண்ணீரை திறக்க முன்வரவில்லை. அது மட்டுமல்லாமல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப் போகின்றார்கள். அந்த கூட்டம் என்பது கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கூடாது என்பதற்கான ஒரு கூட்டம் தான். மேலும் காவிரி ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கும் திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர்கள், அதாவது தமிழக முதலமைச்சர் கர்நாடகம் செல்வதற்கு பிடிவாதம் பிடிக்கின்றார்? கர்நாடகம் சென்று அந்த மாநில முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியே தீர்வேன் என்று முதலமைச்சர் அவர்கள் பிடிவாதம் பிடிப்பது தமிழகத்திற்கு எந்த வகையிலும் பயனளிக்காது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கின்றார். கர்நாடகத்திலே காவிரி மற்றும் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 4 அணைகளில் இன்று காலை வரை 67 TMC தண்ணீர் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் 4 அணைகளுக்கும் சேர்த்து வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அதில் 1/6 பங்கு நீரை மட்டுமே திறந்துவிட காவிரி ஆணையம் ஆணையிட்டுள்ளது. ஆனால் அதை கூட இவர்கள் திறப்பதற்கு மனமில்லாமல் இருக்கின்றார்கள். எனவே காவிரி பிரச்சனையிலே தமிழகத்தின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மேகதாது அணை தடுக்கப்பட வேண்டும். இவை தொடர்பாக கர்நாடக அரசுடன் எந்த பேச்சுகளையும் தமிழ்நாடு நடத்தக்கூடாது என்பதுதான் தமிழக மக்களின் நிலைப்பாடு. இதற்கு எதிராக எந்த முடிவையும் முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ளக்கூடாது. எனவே வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் செல்ல உள்ளதாக கூறப்படக்கூடிய அந்த கர்நாடக பயணத்தின் முடிவை முதலமைச்சர் கைவிட்டு விட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.